புனித பவுல் குருமடத்தின் அதிபர் அருள் தந்தை ஆண்ட்ரூ டி ரோஸ் அவர்களே, இங்கே இறையியல் படிப்பின் முதல்வர் தந்தை சேவியர் டெரன்ஸ் அவர்களே, துறையினுடைய தலைவராக என்னை அழைத்த தந்தை சந்தியாகு ராஜா அவர்களே, மற்றும் உள்ள பேராசிரியர்களே, உடன் உழைப்பாளர்களே, திருச்சி மாநகரிலிருந்து நம்பிக்கையாளர்களாக திருமுழுக்கினால் உறுதி பூசலால் ஆண்டவரின் பணியில் நிறைவாக பங்கெடுப்பதை வெளிக்காட்டுகின்ற பாசமான சகோதர சகோதரிகளே, இந்த பவுல் குருமடத்தில் கற்றுக்கொள்கின்ற உருவாக்கப்படுகின்ற அன்பார்ந்த மாணவர்களே, உண்மையாகவே இந்த அழைப்புக்கு நான் நன்றி கூறுகிறேன். இருந்தாலும் அவ்வளவு தெளிவாக ஏற்கனவே இறையியல் பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கின்ற நிலையில் திருவை சட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் பேச முடியும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும். ஆனால் இது போன்ற காரியங்களை நான் பேச முடியுமா என்று ஒரு தயக்கம் இருக்கிறது. இருந்தாலும் கூட யாரெல்லாம் பேச முடியும், யாரெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும் எனும்போது இன்றைக்கு நான் கேட்டேன், நீ யாருக்காவது போதிக்க வேண்டுமென்றால், யாருக்காவது கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் முதலில் நீ அவர்களை அன்பு செய்ய வேண்டும், இல்லை என்றால் உனக்கு நீயே போதித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So first I want to tell you, I love each and every one of you present here in this hall. That's why I dare to speak. உங்கள் மீது அக்கறை உண்டு, அன்பு உண்டு. முக்கியமாக நம்முடைய தந்தை ஆண்ட்ரூஸ் என்னோடு படித்தவர், ஓராண்டு இளையவர். அதே போல தந்தை சேவியர் டெரன்ஸ் என்னுடைய மாணவர். மற்ற பேராசிரியர்களும் நன்கு அறிந்தவர்கள். திரு அவையின் வளர்ச்சியில் எனக்கு அக்கறை உண்டு. எனவே துணிந்து நான் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுவும் தந்தை சந்தியாகு ராஜா சொன்னார், பொதுநிலையில் நிறைய பேர் வருவார்கள், அவர்களுக்கு இத்தகைய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஆண்டவரின் ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். நான் சொல்ல போகின்ற பல காரியங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கலாம். என்ன திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைக்கிறாங்களே, தெரிஞ்சதையே சொல்றாங்களே. அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொன்னது, என்னுடைய திருப்திக்காக நான் எப்போதும் பேசுவது. ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிப்பது, இரண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது, ஆண்டவர் இயேசு நம்மை நேசித்தது போல மற்றவர்களையும் நேசிப்பது. இதுதானே எல்லா மறையுரைகளின் சுருக்கம். இதை எப்படியாவது பல்வேறு நிலைகளில் எடுத்துக்காட்டுகளோடு வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை மறையுரைகள் ஆண்டாண்டு காலமாக. எனவே அடிப்படையில் உண்மை ஒன்றுதான், அதிகம் இல்லை. இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள, கேட்டதையே கேட்டாலும் அதில் உறுதிப்பட இத்தகைய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சினம் கொள்ளாமல் பொறுமையாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதலில் யூபிலி பற்றி உங்களுக்கு பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு விழாக்கள், கொண்டாட்டங்கள். லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், எப்படி ஆண்டவர் தன்னுடைய மக்கள் விடுதலையை அனுபவிக்க வேண்டும். யூபிலி என்றால் விடுதலை, ஏழைகளுக்கு விடுதலை, அடிமைகளுக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை. எல்லாரும் ஏதோ தாங்கள் செய்த தவறினால் காலங்காலமாக கட்டுண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் அடிமை தளத்தில் அழுகுரல்
இருந்தபோது ஆண்டவர் அவர்கள் கண்ணீரை பார்த்தார், அழுகுரலை கேட்டார் என்று பார்த்தோம். விடுதலை அளித்தார். காலப்போக்கில் சூழ்நிலைகளால், மக்களின் சுயநலத்தினால் எத்தனையோ பேர் உள்ளதை இழந்தார்கள். அதுதான் யூபிலி. யூபிலி 2025 இதுதான் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு அடிமைகள் வீட்டில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அடிமைகள் பல்வேறு நிலைகளிலே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் என்னால் விடுதலை கிடைக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு தெரியும், காணி ஆட்சிக்கு திரும்புவது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மீண்டுமாக நிலம் என்னுடையது, நீயே சொந்தக்காரர் என்று நினைத்துக் கொள்ளாதே, மீண்டும் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. யூபிலியில நன்றி சொல்ல வேண்டும். இதனால் நடந்ததற்கெல்லாம் யூபிலியில ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ணுவது போல மீண்டும் புதிதாய் தொடங்க வேண்டும். இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை வை. ஏன் 5 ஆண்டு முடிந்த பிறகு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு எல்லாவற்றுக்கும் தேவையாக நான் உங்களுக்கு வரங்களை வாரி வழங்குவேன், கவலைப்படாதே. இதுதான் யூபிலி. யூபிலி 2025 அடிப்படையில் இந்த முக்கியமானவற்றை நமக்கு நினைவூட்ட வேண்டும். அப்படித்தான் யூபிலி. ஏற்கனவே உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லப்பட்டது. திருத்தந்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் நமக்கு ஒரு 4 வார்த்தைகள் வழியாக. ரெஸ்ட், ஓய்வு தேவை. எல்லாருக்கும் ஓய்வு தேவை. வேலை வேலை என்று ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தால் the body will take its revenge. அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் உழைத்து உழைத்து. ஓய்வு தேவை. யூபிலி ஆண்டு ஓய்வின் ஆண்டு. ஓய்வின் ஆண்டுல you are recharging your battery and go forward. முதல் ஆர் மாணவர்கள் கூட போதுமான ஓய்வு எடுக்க வேண்டும். 2வது ஆர் உங்களுக்கு தெரியும், ரிவ்யூ. நின்று நிதானிக்க நேரம் இல்லை என்றால் கவலைகள் நிறைந்த இந்த வாழ்வு எதற்காக? What is life so full of care if you don't have time to stand and stare என்கிறார் கவிஞர். திருப்பி பார்க்க வேண்டும். களை எடுக்கும் போது கூட நாம் திருப்பி பார்க்கிறோம். ரிவ்யூ இந்த ஜூபிலி ஆண்டுல நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே 2025 இதுநாள் வரை நான் வாழ்ந்திருக்கிறேன், எப்படி வாழப் போகிறேன் என்று ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். 3வது ஆர் ரெஸ்டோர். ஏற்கனவே நான் சொன்னேன், மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். எல்லாருக்கும் தன்னுரிமை கிடைக்க வேண்டும். ரெஸ்டோரேஷன் 3வது ஆர். 4வது ஆர் ரெகன்சைல். உறவை சரி செய்ய வேண்டும். யூபிலி ஆண்டிலே மன்னிக்க வேண்டும். இதுநாள் வரை மன்னிக்காதவர்கள் எல்லாம் இன்றைக்காவது மன்னிக்க வேண்டும். 2025 என்னோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்கள் யாரும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீ மன்னிக்காவிட்டால், உறவை சரி செய்யவில்லை என்றால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, நீ செலுத்துகின்ற பலி கேட்கப்படாது. 40 வயசு ஆச்சுன்னா செக்கப் போகணும்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? முதல் செக்கப் யாரையாவது மன்னிக்காம இருக்குன்னா அங்க போய் 10 டெஸ்ட் எடுத்தாலும், காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட், ஜெனரல் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாலும் உன்னுடைய நோய் தீரவே தீராது. யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறாயா? ரெகன்சைல் வித் காட். கடவுளோடு, மனிதர்களோடு, இயற்கையோடு, எல்லாரோடும், உன்னோடு இப்படி ரெகன்சைல் பண்ண வேண்டும் என்றெல்லாம் ஜூபிலியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்தில் செய்ய வேண்டியவை எல்லாம் இப்போது திருத்தந்தை மீண்டுமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒவ்வொன்றை பற்றியும் இப்போதே நான் பேசவில்லை, பிறகு இந்த தலைப்புகள் வரலாம். திருப்பயணம் செய்ய வேண்டும். முக்கியமாக திருப்பயணத்தின் அருமைகளை பற்றி திருத்தந்தை ஸ்பேஸ் நான் கொன்ஃபொந்தித் என்ற இந்த மடலிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஏன் இப்போதே கூட நான் அதை பற்றி சொல்ல முடியும். திருப்பயணம் போகும்போது உலக வாழ்வின் நிலையாமை உனக்கு புரியும். மற்றவர்கள் தேவை என்பது உனக்கு புரியும். மௌனத்தின் முக்கியத்துவம் உனக்கு தெரியும். சுமைகளை அதிகமாக்கி கொண்டால் நீ எளிதாக பயணம் செய்ய முடியாது என்பது தெரியும். அருமையாக திருத்தந்தை
இந்த ஸ்பேஸ் நோன் கொன்புத்தில மிக அழகாக இவற்றையெல்லாம் சொல்லுகிறார். பயணம் செய்யுங்கள். நாம் எல்லாரும் பயணிகள். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும், இயற்கையை பார்க்க முடியும், மிருகங்களை பார்க்க முடியும், சக மனிதர்களை பார்க்க முடியும். எல்லாம் அவரே என்று எதிர்கால குருக்களாக போகின்ற அருள் பணியாளர் போகின்ற மாணவர்கள் கூட, நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? மிஷனரி பிரீஸ் ஆர் ஸ்டேஷனரி பிரீஸ்? யூ நீட் டு பி மிஷனரி பிரீஸ். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் இந்த ஜூபிலி சமயத்தில். கோயிங் வேர் யூ ஆர் சென்ட் அண்ட் ப்ளூமிங் தேர். We are all postage stamps. Stick where you are pasted temporarily. Go wherever you are posted. எங்கே அனுப்பப்படுகிறோமோ அங்கே அனுப்பப்பட வேண்டும். அதை நினைவுறுத்துவது பில்கிரிம். ஆபிரகாமை பற்றி தெரியும், மற்ற இறைவாக்கினர்களை பற்றி தெரியும். எப்போது பார்த்தாலும் எரேமியா அந்த அழைத்தல் பகுதி இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? யாரிடம் அனுப்புகிறோனோ அங்கே போ, என்ன சொல்ல சொல்லுகிறேனோ அதை சொல். இது இரண்டும் எரேமியாவுக்கு சொல்லப்பட்டன. உங்களுக்கு தெரியும், யாரிடம் அனுப்புகிறேனோ போக வேண்டும், என்ன சொல்ல சொல்லுகின்றேனோ அது. நான் அதோடு சேர்த்து இன்னொன்றையும் சொல்ல, என்ன செய்ய சொல்லுகின்றேனோ அதை செய். இதை விட்டுவிட்டு நாம் ஏதேதோ செய்து கொண்டிருந்தால் ஜூபிலி ஆண்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஜூபிலி இந்த பயணத்தை பற்றி திருத்தந்தை அதிகமாக, மிக அதிகமாக, அதான் தலைப்பே தான், பில்கிரிம். நாம் எல்லாரும் பயணிகள். அசைய மாட்டேன், உதவி செய்ய எழுந்திருக்க மாட்டேன் என்றால் திருப்பயணி என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். பாருங்கள், அதே போல புனித கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இந்த ஜூபிலி சமயத்தில் திருத்தந்தை இதில் பேசுகிறார் அதை பற்றி. ரோமை பசிலிக்கா, சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, புனித பேதுரு பேராலயத்தின் கதவுகள் திறக்கப்பட இருக்கின்றன. முக்கியமான கோயில்களின் கதவுகள் திறக்கப்பட இருக்கின்றன. ஏன் தெரியுமா? இயேசுவே கதவு, இயேசுவே வாயில், இயேசு வழியாக நாம் நுழைய வேண்டும் என்பதை நினைவுபடுத்த இந்த கதவுகள் திறக்கப்படுவதை இன்னொரு விதத்தில் நான் அதிகமாக புரிந்து கொள்வது, மனிதர்களுடைய இதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். மனிதர்களுடைய இதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். வெளியே இருந்து ஆண்டவர் தட்டுவார், மற்றவர்கள் தட்டி கொண்டிருப்பார்கள். உன் இதய கதவை நீ திறக்கவில்லை என்றால் உனக்கு மீட்பு இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அத்தோடு ஒப்புரவு, கடவுளோடு நான் ஏற்கனவே அந்த ஒப்புரவை பற்றி சொன்னேன். இறை வேண்டல் ஏற்கனவே 2 ஆண்டுகள் முடிகின்றன. ஒன்று கற்றல் ஆண்டு. வத்திகான் சங்கத்தின் 4 முக்கியமான கொள்கை திரட்டுகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்நேரம் கற்று முடித்திருக்க வேண்டும். கற்று முடிக்கவில்லை என்றாலும் இனியாவது கற்றுக்கொள்வோம். அடுத்தது இறை வேண்டல் ஆண்டு. இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டுக்கு கொண்டாட்டத்துக்கு முன் இறை வேண்டல் ஆண்டு, அதிகமாக ஜெபிக்கின்ற ஆண்டு. திருவழிபாட்டுக்கு முக்கியத்துவம், நம்பிக்கை அறிக்கையை புரிந்து கொள்ளல், வாழ்தல், பாவ மன்னிப்பின் நிறைவாக மன்னிப்பு முடிந்தாலும் அந்த பாவத்திற்கான ரெசிடுவல் இஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் விளைவு இருக்கிறது. பாவத்திற்கான தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவது இன்டெலிஜென்ஸ் வழியாக. அந்த காலத்தில் பரிபூரண பலன் என்றெல்லாம் சொன்னோமே. பாவத்திற்கு உரிய தண்டனையிலிருந்து விடுதலை பெற எல்லாம் ஒரு வாய்ப்பு. தந்தை அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள் இலச்சனையை பற்றி எப்படி இருக்கிறது என்று. மீண்டுமாக நினைப்போம். முதலாக நாம் அந்த இலச்சனையில பார்ப்பது படகு. நாம் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், 4 உருவங்கள். யாரையுமே நாம் ஒதுக்கி விட்டு விட முடியாது. மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு, எல்லா இடத்திலிருந்தோம். எல்லாரும் நமக்கு தேவை. பாருங்கள், இந்த ஜூபிலியை பார்த்துவிட்டு சில நேரத்தில் நான் மனசில் மிகவும் வேதனைப்படுகிறேன். சில அருள் பணியாளர்கள், அவர்களுடைய அஃபிலியேஷன் டு பார்ட்டி, 2ஐ மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு ஒரு சிலர் பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், நாட்டின் அடிப்படையில்
எவரையும் நீ விலக்கி தள்ளவே கூடாது. அப்படி என்றால் ஆண்டவருடைய போதனையிலிருந்து நீ வேறுபடுகிறாய். எல்லாமே எனக்கு ஒன்றுதான். சில பேர் சொல்வார்கள், இனத்தின் அடிப்படையில் பிரியக்கூடாது, மொழியின் அடிப்படையில் பிரியலாம். இல்லை, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வேன். எனக்கு உதவி செய்தவர்கள் மற்ற மொழியினர், ஒரு பிரெஞ்சு ஃபாதர், ஒரு மலையாளி ஃபாதர் எனக்கு உதவி செய்யலைன்னா நான் குருவாவே இருந்திருக்க மாட்டேன். எப்படி நான் இந்த மொழிக்காரன் எல்லாம் வேண்டாம் என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? அதே போல பிரான்ஸ்ல ஒரு நாள் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கிறிஸ்தவரிடம் போன் பண்ணி கேட்டேன், என்னை வந்து கூப்பிட்டு போங்கள் என்று. முக்கியமான ஃபுட்பால் மேட்ச் இருப்பதால் அவர் வரவில்லை. ஒரு முஸ்லிம் வந்து என்னை அழைத்து சென்றார். 40 கிலோமீட்டர் பயணம் செய்து. எப்படி நான் சொல்வேன்? மற்றவர்களிடமிருந்து எதுவுமே நல்லது இல்லை என்று என்னால் சொல்லவே முடியாது. 7ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் பேசினேன். சீனாவுக்கு எதிராக குருதி வெறிபிடித்த கொடூர செஞ்சீனா இன்று கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவித்து வரும் பாகிஸ்தானுக்கு பக்கபலமாம் பக்கபலம் என்றெல்லாம் பேசினேன். சைனா என்றால் ஒரே வெறுப்பு எனக்கு. சிங்கப்பூருக்கு அண்மை காலத்திலே நான் போவது, ஏனென்றால் என்னுடைய அண்ணன் குடும்பம் அங்கேதான் இருக்கிறது. எனக்கு உதவி செய்பவர்கள் எல்லாம், உணவு கொடுப்பவர்கள் எல்லாம், ஏன் இந்த கேமரா வாங்கி கொடுத்தவர்கள் எல்லாம் சைனீஸ் சிங்கப்பூரியன்ஸ் தான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். நம்முடைய தமிழ் மக்களை கொடுமைப்படுத்துவதாக சிங்கள மக்கள் மீது ஒரு வெறுப்பு இருந்தது. வேளாங்கண்ணியிலே ஒரு கத்தோலிக்க சிங்கள குடும்பத்தை நான் பார்த்தேன். எவ்வளவு பாசமாக என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். நிகாம்போ பகுதியில் அவர்களை பார்த்தேன். எல்லாரும் வெறி பிடித்தவர்கள் அல்ல, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். எனவே யாரையும் ஒதுக்கி விடாதே. எனவேதான் இந்த 4 விதமான மனிதர்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள், யாரையும் ஒதுக்கிவிட்டு நீ விண்ணகம் செல்ல முடியாது, பயணியாக இருக்க முடியாது. பாருங்கள், அதே போலத்தான் அங்கே இருக்கின்ற அலைகள், இன்றைய பிரச்சனைகள். திருத்தந்தை சொல்லுகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். போர்கள், தீர்க்க முடியாத நோய்கள், உலகமே அழிந்து விடுகின்ற அபாயம், கிளைமேட் சேஞ்ச், மனிதனே சூட்டினால் செத்து போய் விடுவான் போல இருக்கிறது. இயற்கை அழிக்கப்படுவதால் இந்த சூழ்நிலை, இந்த அலைகள் எல்லாம் நம்முடைய இத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லுகின்றன. பாருங்கள், தந்தை ஆண்ட்ரூ சொன்னது போல அந்த சிலுவை வடிவல நங்கூரம், ஆண்டவரை உற்றுப்பார், அவர் கொண்டு வந்த மீட்பை உற்றுப்பார், அவரில் உன் நம்பிக்கையை ஆழப்படுத்து. பாருங்கள், குறிக்கோள் நாம் கேட்டது போல மீண்டும் மீண்டும் எதிர்நோக்கின் திருப்பயணம். பாருங்கள், ஏற்கனவே திருத்தந்தை 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவித்தார் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணம் ஆகிய ஜூபிலி ஆண்டை. அண்மையிலே மே மாதம் 9ஆம் தேதி தான் ஸ்பேஸ் நான் கான்ஃபோண்டேட் என்ற இந்த மடல். தந்தை அவர்கள் சொன்னது போல இத்தனை தலைப்புகளிலே 25 எண்களிலே நமக்கு திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் என்று நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். பிறகு அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மக்கள் என்ன செய்ய வேண்டும், பங்கு அளவில், மறைமாவட்ட அளவில், நாட்டு அளவில், அகில உலக திருச்சபை அளவில், உலக அளவில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி உருமாற வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பாருங்கள், ஏற்கனவே நம்முடைய முன்னுரை வழங்கிய சகோதரர் மிக அருமையாக சொன்னார், எப்படி பல்வேறு விதமான ஜூபிலிகள் இருக்கின்றன. முதல் தொடங்கியது 1300ஆம் ஆண்டு. எப்படி திருத்தந்தை அவர்கள் 1300ஆம் ஆண்டு 100 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாட வேண்டும் என்கின்ற நிலையிலே அதை தொடங்கினார். அதை தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டில் 50 ஆண்டுக்கு ஒரு முறை தொடங்க வேண்டும் என்று இன்னொரு திருத்தந்தை சொன்னார். அதற்கு பிறகு 25 ஆண்டுக்கு ஒரு முறை என்கின்ற நிலை எல்லாம் வந்தது.
இப்போது 25 ஆண்டுக்கு ஒரு முறை என்பது இப்படி சாதாரண ஜூபிலி காலப்போக்கில் ஒவ்வொரு 25 ஆண்டும் இவை இல்லாமல் 1000 ஆண்டுக்கு ஒரு முறை என்பது கிரேட் ஜூபிலி 2000 ஆண்டுல அதற்கு 3 ஆண்டுகள் தயாரிப்பு, 97 மகனின் ஆண்டு, 98 தூய ஆவியாரின் ஆண்டு, 99 தந்தையின் ஆண்டு என்றெல்லாம் 3 ஆண்டு தயாரித்து 2000 ஆண்டு ஜூபிலி இருந்தது. 2015 ஆண்டுல நமக்கு தெரியும், திருத்தந்தை அவர்கள் அறிவித்தார்கள், கிரேட் ஜூபிலி இயர் ஆஃப் மர்சி, இறைவனின் இரக்கத்தை எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இது ஸ்பெஷல் ஜூபிலி என்று அறிவிக்கப்பட்டது. இப்போது மீண்டும் சாதாரண ஜூபிலி பாருங்கள். இதை தொடர்ந்து 2033 ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்த 2000 ஆண்டுகளை கொண்டாட வேண்டும் என்று அந்த ஜூபிலியும் நம்மை நோக்கி வருகிறது. எதற்காக இவையெல்லாம் கொண்டாட்டங்கள்? எதற்காக? இப்படி மைல்ஸ்டோன், மைல் கற்கள் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக? நான் சிங்கப்பூர்ல பார்த்திருக்கிறேன், மைல்ஸ்டோன் வெட்டிங் அனிவர்சரி என்று. மைல்ஸ்டோன் என்று 5 சின்ன சாமியாருங்க ஜூபிலி கொண்டாடினாங்க. என்னப்பா நீங்க எங்க ரொம்ப சின்னவங்களா இருக்கிறீங்க, 25 வருஷமா ஆயிடுச்சு. இல்லை, எல்லாரும் 5 வருஷம் முடிச்சிட்டோம், அதனால எங்க சில்வர் ஜூபிலின்னு கொண்டாடு. 5 வருஷத்துலயே அவங்க சில்வர் ஜூபிலி கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஒன்று சேர்த்து. அதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் வெட்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை, நன்றதுதான். 5 ஆண்டுகளை திருப்பி பார்க்கிறார்களே. நான் சொன்ன அந்த பங்கில் 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 25 வருடம், 50 வருடம் முடித்த எல்லா கப்பல்ஸ், எல்லா கணவன் மனைவியரையும் அழைப்பார்கள் பாருங்கள். நிறைய பேர் அன்றைக்கு திருப்பலிக்கு வருவார்கள். இதற்கு அர்த்தம் உண்டு. அதற்காகத்தான் என்ன ஜூபிலி, அது வருது இது வருது என்று சளைத்து போக வேண்டாம். நின்று நிதானிக்க வேண்டுமே, பார்க்க வேண்டுமே, எங்கே போகிறோம் என்று தெரியாமல் போய் கொண்டிருப்பதா? அதனால் சில பேர் எரிச்சல் அடையவே கூடாது. இப்படித்தான் ஜூபிலி பாருங்க. அதுவும் கடவுளே கொண்டாட சொன்ன ஒரே ஒரு விழா ஜூபிலி தான். அப்கோர்ஸ் அது 50ஆம் ஆண்டு. மனிதர்கள் 50 ஆண்டுகள் இருக்க நினைப்பதில்லை. ஒரு ஃபாதர் கூட கேட்டாராம், கோல்டன் ஜூபிலி 50ஆம் ஆண்டு. அவர் இது என்ன கொடியெல்லாம் கட்டி இருக்கிறாங்க, என்னென்னோ டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு, யாருக்கு? உங்களுக்கு தான் ஃபாதர். ஒருவேளை அவருக்கே தெரியாது அந்த வயசுல சில சாமியாரங்களுக்கு, அதனால தான் 25 வருஷத்துலயும் கொண்டாடுறாங்க போல தெரியுது. அதனால நமக்கு இந்த மைல் கற்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதான் இந்த தலைப்பு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டது. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. ஒரு பக்கம் நல்லவரும் வல்லவருமானவரை நம்புகிறோம், இன்னொரு பக்கம் அவர் நமக்கு கொடுக்க இருக்கிற நல்லதை நினைக்கிறோம், நல்லதுக்காக காத்திருக்கிறோம். அதுதான் எதிர்நோக்கு. அவர் கொடுக்க இருக்கிற நல்லது எது? எல்லாவற்றை விட கனலாவிலே நாங்கள் சொல்லுவோம், சாலூஸ் அனிமாரும் சுப்ரேமார் லெக்ஸ், சல்வேஷன் ஆஃப் சோல்ஸ், நம்முடைய மீட்பு. இம்மை காலத்தில் நாம் படுகின்ற வேதனை எல்லாம் கடவுள் வெளிப்படுத்த இருக்கிற முடிவில்லாம் ஆட்சிக்கு முன் ஒன்றுமில்லாமை, இந்த முடிவில்லாம் ஆட்சிக்காக காத்திருக்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் கடிதத்தில் அந்த அருமையான பகுதிகளை சொன்னார். சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், நம்பிக்கையை பாதுகாத்தேன், வெற்றி வாக எனக்காக காத்திருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, இன்னும் அவருக்கு பிரமாணிக்கமாயிருக்கிற அத்தனை பேருக்காகவும் வெற்றி வாகை காத்திருக்கிறது. இதுதான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இதைத்தான் திருத்தந்தை முதலிலே நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள். நாம் எல்லாரும் உண்மையாகவே பயணிகள், திருப்பயணிகள்.
என்பதை நினைவுபடுத்த திருத்தந்தை சொல்லுகிறார். இந்த நாட்களில் நான் எல்லா மக்களையும் அன்போடு நினைக்கிறேன், பாசத்தோடு நினைக்கிறேன். எத்தனையோ பேர் ரோமைக்கு வரப்போகிறார்கள். இங்கே நுழைகின்றவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ரோமைக்கு வரும்போது மற்ற ஆலயங்களுக்கு போக போகிறார்கள், எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். இங்கே ரோமைக்கு வர முடியாமல் மறை மாவட்டங்களில் பேராலயத்திற்கும் மற்ற குறிப்பிடப்பட்ட ஆலயங்களுக்கும் போகின்ற அத்தனை பேரும் ஆண்டவருடைய மீட்பை அனுபவிக்கட்டும் என்று தொடக்கத்திலேயே திருத்தந்தை சொல்லுகிறார். எது முக்கியம் தெரியுமா? எல்லாரும் இயேசுவை சந்திக்க வேண்டும், எல்லாரும் அவரை அறிவிக்க வேண்டும். என்கவுண்டர் ஜீசஸ், proclaim Jesus. இதற்காகத்தான் ஜூபிலி என்று சொல்லுகிறார். அதுவும் proclaim என்ன? To all, everywhere, always. நான் பெங்களூர்ல தம்பி ஃபாதர் டெரன்ஸுக்கு தெரியும், 2 வீலரில் தான் 31 வருஷம் நான் போய்கொண்டே இருந்தேன். இப்போல்லாம் வந்து ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் வச்சு இல்லைன்னா வந்து பின்னாடி பையனுங்கெல்லாம் கை காட்டுவாங்க. இது இப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஹெல்மெட் இல்லைன்னா நம்மையும் சேர்த்து பிடிச்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து நான் யாரையும் ஏற்றுறது இல்லை. ஹெல்மெட் கையில் வச்சுருந்தா தான் ஏற்றணும். ஏன்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் அங்கே ஹெல்மெட்டு போடணும். அதுக்கு முன்னெல்லாம் சார் நம்ம வேகமாக போய் என்ன சாதிக்க போகிறோம், செம்ம ஒரு லிஃப்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த ஆள்கிட்ட கன்னடா இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் பேச்சு கொடுத்து, ஐ எம் ஏ கேத்தலிக் ப்ரீஸ்ட், நான் வந்து இயேசுவில் நம்பிக்கை நம்புகிறேன், ஆகையினால் தான் நான் இதை செய்தேன், நிறுத்தி உன்னை அழைத்து வந்தேன் என்று சொல்வதுண்டு. எல்லாருக்கும் அறிவி, எல்லாருக்கும் அறிவி. அப்போதாவது நம்முடைய மக்கள் மீது அவனுக்கு நல்ல எண்ணம் வரட்டுமே என்று நினைப்பேன். ஆண்டவர் இயேசு அறிந்து கொள்ளப்படட்டுமே என்று நான் நினைத்ததுண்டு. எப்போதும் நான் அப்படி துணை புரியாமல் இருந்ததில்லை. இன்றைக்கு திருத்தந்தை சொல்கிறான், ஆல்வேஸ், எவ்ரிவேர், ஆல் டைம்ஸ். 3 வார்த்தைகள் இந்த முதல் எண்ணிலேயே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், அடுத்தது பாருங்க, நாம் எதற்காக இப்படி நம்ப வேண்டும், எதற்காக காத்திருக்கிறோம்? உண்மையாகவே நான் ஏற்கனவே சொன்னது போல குட் திங்ஸ் டு கம், நல்லவை வர காத்திருக்கின்றது. நமக்கு தெரியல, வெளிச்சமா இல்லை. நான் சொல்லுவேன் அடிக்கடி, சில சமயத்தில் மறைவுரையில் சொல்லியிருக்கேன். ஒரு பையன் வந்து பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான், இன்னொரு பையன் வந்து பார்க்குறான், என்னடா நூலை பிடிச்சிக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிற, என்ன ஆச்சு? நான் பட்டம் தான் பறக்க விடுறேன். அப்படியா? அங்கே மேலே ஒன்றுமே தெரியலையே. ஆமாம், மேகம் மறைச்சிருச்சு, அவ்வளோ உயரம் என் பட்டம் பறக்குது. ஏய், டூ போடுறியா? மேகம் இல்லை, ஒன்றும் இல்லை, பட்டமும் இல்லை, ஏதோ நூலை வச்சிருக்கிறேன். ஆமாம், எனக்கும் தெரியல தான். திடீர்னு என்னுடைய கை மேல் நோக்கி இழுக்கப்படுவதை நான் உணர்கிறேன். என்னுடைய பட்டம் பறந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அவன் சொன்னான். இதுதான் பார்க்க முடியவில்லை, புரியவில்லை. ஒரு உந்துதல் இருக்கிறது, ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நம்பிக்கை வாழ்வல்ல, நாம் செய்கின்ற பயணம் இந்த எதிர்நோக்கோடு நாம் செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், இந்த சூழ்நிலையில எத்தனையோ நிலையற்ற தன்மை பாருங்கள். ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கிறது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கிறது. ஒரு பக்கம் எல்லாம் அமைதியாக இருப்பது போல இருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆன்சைட்டி, ஐயோ என்ன நடக்குமோ என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் ஒரு உறுதிப்பாடு இருக்கின்றது, இன்னும் சில நேரங்களிலே சந்தேகமாக இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நாம் எதிர்நோக்கை விட்டுவிடக்கூடாது. எவ்வளவோ பேர் மனமுடைந்து போய்விட்டார்கள், பெசிமிஸ்டிக், எதிர்மாறான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள், சினிக்கல், எப்ப பார்த்தாலும் ஏதாவது மட்டம் தட்டி பேசிக்கொண்டே இருப்பது, உற்சாகப்படுத்துவதே இல்லை. இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார்,
let all be renewed in hope. எல்லாரும் புதுப்பிக்கப்படட்டும், எல்லாரும் புதுப்பிக்கப்படட்டும் என்கிறார். பிறகு கொஞ்சம் தியாலஜிக்கலா இறையியல் சார்ந்த சில கருத்துக்கள் திருத்தந்தை ரோமேயருக்கு எழுதிய அந்த கடிதத்தின் 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியை பல்வேறு வார்த்தைகளை கொண்டு விளக்குகிறார் பாரு. முக்கியமா கடவுளின் அன்பு தூய ஆவியின் வழியாய் நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. எனவே நாம் ஏமாற்றப்பட மாட்டோம். ஏன் நாம் ஏமாற்றப்பட மாட்டோம்? கடவுளின் அன்பு நமக்கு என்றைக்கும் இருக்கிறது. எனவே அன்பு, அதே போல faith, இப்போது நம்பிக்கை என்று சொல்கிறோமே, நம்பிக்கையும் அன்பும் எதிர்நோக்கோடு மிக நெருக்கமாக இணைந்துள்ளது. எதிர்நோக்கின் ஊற்றும் தொடக்கமும் அன்புதான். எல்லாரும் குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் இதயத்தை உற்று பார்க்க வேண்டும். பாருங்கள், இயேசு தம்முடைய இறப்பினால் நம்மை ஒப்புரவாக்கினார். மீண்டும் உயிர்ப்பினால், உயிர்த்த கிறிஸ்து வாழ்வதால் நாம் எல்லாரும் மீட்கப்படுகிறோம். நம்பிக்கை வாழ்வில் உயிர்த்த கிறிஸ்துவின் வாழ்வு வெளிப்பட வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் தூய ஆவியானவர் என்றென்றும் இருக்க நமக்கு துணை செய்கிறார். அவருடைய பிரசன்னம் தான் நம்மை உந்தி தள்ள வேண்டும். இதைத் தொடர்ந்து திருத்தந்தை எதிர்நோக்கின் பயணத்தை பற்றி பேசுகிறார். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய வாழ்வு ஒரு பயணம். அதுவும் முக்கியமான தருணங்களில் வாழ்வு உண்மையாகவே பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்நோக்கை நாம் எல்லாரும் பாதுகாக்க வேண்டும். மற்றவர்களுடைய எதிர்நோக்கிற்காக நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அந்த காலத்தில் 1300 நான் சொன்னேன், மீட்பு உங்களுக்கு சிறப்பாக மன்னிப்பின் வழியாக கிடைக்கும் என்றார் திருத்தந்தை போனிஃபாஸ். செலஸ்டேன், 5ஆம் செலஸ்டின் என்ற திருத்தந்தை சாந்தா மரியா பசிலிகாவை நீங்கள் சென்றால், அக்விலாவில் இருக்கிற அங்கே சென்றால் நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்றார். 1216 புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தந்தையிடம் வேண்டுகோள் விடுத்தார். போர்சியோன் கொலா என்ற இடத்துல இருக்கிற அந்த ஆலயத்திற்கு வந்தால் எல்லாரும் இன்டெலிஜென்ஸ், பரிபூர்ண பலம் பெற வேண்டும் என்று அறிவியுங்கள். அவ்வாறே திருத்தந்தை அறிவித்தார். அதே போல பல்வேறு திருத்தலங்களுக்கு செல்லும் போது, ஏன் ஒரு விதத்தில் கலிஸ்டஸ் என்ற திருத்தந்தை 1222ஆம் ஆண்டுல புனித ஜேம்ஸ் சந்தியாகோ அவருடைய விழா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அப்போதெல்லாம் அது ஜூபிலி ஆண்டு என்று அறிவித்தாராம். பாருங்கள், இப்படி ஜூபிலியை திருத்தந்தையர் பல்வேறு நிலைகளிலே அறிவித்து அவருடைய நோக்கம் எதுவாக இருந்தது? மக்கள் மன்னிப்பு பெற வேண்டும், மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு, இந்த முக்கியமான திருவிழா, இந்த முக்கியமான கோவில் ஒரே மாதிரி வாழ்க்கையை நடத்தாமல் ஒவ்வொருவரிலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், புதுப்பித்தல் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அடுத்த திருத்தந்தை இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பில்கிரிமேஜ், ஏற்கனவே நான் அவற்றை பற்றி பேசினேன். எனவே எண் 5 அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து திருத்தந்தை இப்போது எப்படி இந்த முக்கியமான நாட்கள், இந்த 13/3/25ஆம் ஆண்டு இந்த ஜூபிலி வந்து திடீரென்று விண்ணகத்திலிருந்து வந்ததல்ல, இது என் கண்டினியூட்டி என்று சொல்லுகிறார். 24ஆம் நாள் டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு திருத்தந்தை அவர்கள் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிகா கதவுகளை திறந்து வைக்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 29ஆம் தேதி திருத்தந்தையினுடைய கத்தீட்ரலான லாட்டரன் பேராலயத்தில் அவர்
அந்த கதவுகளை திறக்க இருக்கிறார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மாதாவின் பெரிய கோயிலான, முதன்மை கோயிலான மரிய மஜோரே என்ற கோயிலின் கதவுகளை திருத்தந்தை திறந்து வைக்கிறார். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சென்ட் பால்ஸ் அவுட்சைட் த வால், நகரத்துக்கு வெளியே இருக்கின்ற புனித பவுலினுடைய பேராலயத்தின் கதவுகளை திருத்தந்தை திறந்து வைக்கிறார். பாருங்கள், ரோமையில பல்வேறு இடங்களிலே இவ்வாறு திருத்தந்தை அதன் முக்கியத்துவத்தை எப்படி வலியுறுத்துகிறார் என்று நமக்கு தெரிகிறது. எல்லாம் நிறைவு பெறுவது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜூபிலி ஆண்டு நிறைவு பெறுகிறது. 29ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024 எல்லா மறைமாவட்ட பேராலயங்களிலும் இணை பேராலயங்களிலும் இந்த ஜூபிலி தொடங்க வேண்டும். கூடுமானால் ஒரு ஊர்வலம், ப்ரொசஷன் இன்னொரு ஆலயத்திலிருந்து, குறைந்த அளவு ஒரு முக்கியமான இடத்திலிருந்து ஊர்வலம் இருக்க வேண்டும். அப்போது இந்த முக்கியமான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். 28 டிசம்பர் 25 ஜூபிலி நிறைவு பெறுகிறது. முக்கியமாக ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இந்த ஜூபிலி நிறைவு பெறுகிறது என்று திருத்தந்தை இந்த கால அட்டவணையை சொல்லுகிறார். எப்படி எல்லாரும் ஜூபிலியை கொண்டாட வேண்டும், அதன் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்வு மாற வேண்டும், மீட்பை அனுபவிக்க வேண்டும், மகிழ்ச்சி பெருக வேண்டும். ஏனென்றால் எதிர்நோக்கு நமக்கு எப்போதும் ஏமாற்றம் தராது என்று சொல்லுகின்றார்.